யாருக்கு நான் அடிமை? பிரைஸ் தி லார்ட். இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலை பெற்று கடவுளுக்கு அடிமைகள் ஆகிவிட்டீர்கள். இதனால் நீங்கள் காணும் பயன் தூய வாழ்வு. இதன் முடிவு நிலை வாழ்வு. ரோமையர் 6:22. இவ்வுலகில் அடிமைகளாக இருப்பவர்கள் சபிக்கப்பட்டவர்களாய், எந்த நன்மைகளையும் பெறாதவர்களாய் தாழ்ந்த நிலையில்தான் காணப்படுவார்கள். ஆனால் நம் தேவாதி தேவனுக்கு அடிமைகளாக நாம் இருக்கும் பொழுது நாம் அநேக ஆசீர்வாதங்களையும் குறிப்பாக தூய வாழ்வையும் நிலை வாழ்வையும் பெறுவோம் என விவிலியம் சொல்கின்றது. ஆண்டவருக்கு அடிமையாக இருப்பது என்பது எவ்வளோ பெரிய பாக்கியம்! எப்படி நாம் ஆண்டவருக்கு அடிமையாக இருக்க முடியும் என்பதையும் விவிலியம் எடுத்துரைக்கின்றது. தேவனுக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்றால் நாம் வேறு எதற்கும் அடிமையாக இருக்கக்கூடாது. அதனால்தான் இயேசு சொல்கிறார், 2 எஜமான்களுக்கு நீங்கள் ஊழியம் செய்ய முடியாது என்று. மத்தேயு 6:24. ஆம், நாம் உலகத்திற்கும் உலக உறவுகளுக்கும் உலக பொருட்களுக்கும் செல்வத்திற்கும் அடிமைகளாயிருந்தால் நமது நாட்டம் விருப்பம் எல்லாம் உலகத்தை குறித்ததாக தான் இருக்கும். இஸ்ரவேலர் எகிப்தில் இருந்த பொழுது அடிமைகளாக இருந்தார்கள். அப்பொழுது அவர்களை பாதுகாக்க மேக ஸ்தம்பத்தையும் அக்கினி ஸ்தம்பத்தையும் ஆண்டவர் அங்கு எகிப்திற்கு அனுப்பவில்லை. ஆனால் அவர்கள் எகிப்தை விட்டு, அதாவது அடிமைத்தனத்தை விட்டு வெளியில் வந்த பொழுது அவர்களை பாதுகாக்க தேவனுடைய மேகஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் ரெடியாக காத்து கொண்டிருந்தது என்று நாம் விவிலியத்தில் வாசிக்கின்றோம். அதாவது நாம் தேவன் இல்லாமல் வேறு எதற்கும் அடிமைகளாக இருந்தோம் என்றால் நமக்கு பாதுகாப்பு இல்லை என்பதை இதிலிருந்து நன்றாக புரிந்து கொள்ள முடிகின்றது. என்னால் சினிமா டிவி சீரியல் எல்லாம் பார்க்காம இருக்கவே முடியாது. எனக்கு என் பையனும் என் கணவன் தான் உயிர். அவங்களுக்காக நான் எதையும் செய்வேன். என் ஃப்ரெண்டை பார்க்காம என்னால் இருக்கவே முடியாது. வேலை தான் என்னுடைய ஃபஸ்ட்டு ஒய்ஃபு. பணம் 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 பணத்திற்காக எதையும் நான் செய்வேன். சுகபோக வாழ்க்கை இல்லாத வாழ்க்கையெல்லாம் ஒரு வாழ்க்கையா? குடிய விடுவதா? ஐயோ, சான்ஸே இல்லை. இவை போன்றவை அடிமைத்தனத்தின் வெளிப்பாடுகள். இப்படிப்பட்ட அடிமைத்தனம் நமக்கு துன்பத்தின் மேல் துன்பத்தை தான் தருமே தவிர ஒரு காலம் நிரந்தர சந்தோஷத்தை தர முடியாது. அதனால் நாம் இப்பேற்பட்ட அடிமைத்தனத்திலிருந்து வெளியில் வர வேண்டும். பெரிய வெள்ளம் வரப்போகின்றது. அதனால் ஆற்றோரமாக இருக்கும் உங்களுடைய வீட்டை நீங்கள் காலி பண்ணிவிட்டு உடனே புறப்பட்டு இந்த இடத்த விட்டு போங்க என்று அரசாங்கம் சொல்லும் பொழுது, இல்லை நான் பார்த்து கட்டின வீடுங்க இது, அதனால் நான் இங்கே தான் இருப்பேன் என முரட்டாட்டம் பண்ணினோம் என்றால் நாம் அழிவது நிச்சயம். ஆகவே எனது அடிமைத்தனத்திலிருந்து நான் வெளியில் வர வேண்டும் என்ற ஆர்வம் நமக்கு இருக்க வேண்டும். அப்பொழுது நம் ஆர்வத்தை காணும் நம் தேவன் எவ்வாறு இஸ்ரவேல் மக்களின் ஆர்வத்தை பார்த்து அவர்களை எகிப்திலிருந்து அற்புதங்கள் மூலமாக அழைத்து கொண்டு வந்தாரோ அதே போல நம்மையும் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிப்பார். வருந்தி கேட்கிறவர்களிடம் விரும்பி வருகின்றவர்தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. லோத்து சோதாம் குமாராவை அழிக்க வந்த தூதர்களை தன் வீட்டிற்கு வருமாறு கெஞ்சி வருந்தி கேட்டுக்கொண்டான் என்று நாம் தொடக்க நூல் 19:3 வாசிக்கின்றோம். விளைவு அழிவிலிருந்து தப்புவிக்கப்பட்டான். அதே போல நாமும் சில பழக்க வழக்கங்களுக்கு அடிமைப்பட்டு கிடக்கின்றோம் என்றால் அதிலிருந்து வெளியில் வர வேண்டும் என விரும்ப வேண்டும். மேகஸ்தம்பத்தின் கீழ் வர வேண்டும் என விரும்ப வேண்டும். நாம் விரும்பாமல் ஆண்டவர் எதையும் நம் வாழ்வில் செய்ய மாட்டார். அதனால்தான் அவர் சொல்லுகின்றார், இதோ நான் கதவருகில் நின்று தட்டி கொண்டிருக்கின்றேன். யாராவது என் குரலை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே சென்று அவர்களோடு உணவு அருந்துவேன். திருவெளிப்பாடு வெளிப்படுத்துதல் விசேஷம் 3:20. ஆகவே நமக்கு முழு சுதந்திரத்தையும் கொடுத்து நமது அனுமதிக்காக காத்திருக்கும் சர்வ உலகத்தையும் படைத்து ஆண்டு வருகின்ற நம் தேவனை நமது அடிமைத்தனத்திலிருந்து வெளியில் வர உதவுமாறு அழைப்போம். இதற்காகவே வாசல் அண்டையில் காத்து கொண்டிருக்கும் நம் தேவன் நிச்சயம் நமக்கு உதவி செய்வார். அப்பொழுது விடுதலை பெற்றவர்களாக நிலை வாழ்வில் அவரோடு பங்கு பெறுவோம் என்பதில் சிறிதளவும் சந்தேகமில்லை. ஜெபம் செய்வோம். விடுதலை தருபவரே, எவ்வளவோ முயன்றும் வெளியில் வர முடியாதபடி இந்த குறிப்பிட்ட அடிமைத்தனத்தை குறிப்பிடவும், இந்த குறிப்பிட்ட அடிமைத்தனத்தில் மூழ்கி இருக்கும் என்னை கண்ணோக்கி பார்ப்பீராக. எனது கட்டுகளை அவிழ்த்துவிட்டு சுதந்திரமாக உம்மை ஆராதிக்க கிருபை புரியும். ஆமேன்.